இன்றைய இதமான காலை தென்றலில் மழையுடன் நாம் அனுபவித்திருந்தாலும் அது ஒரு மழைக்கால அனுபவமாகும். அந்த மழையுடன் தென்றலுடன் காலை தென்றலில் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு குறள், அதிகாரம் 10, இனியவை கூறல், குறள் எண் 98. சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர், பொருளால் பிறர்க்கு நோய் செய்யாத இனிய சொல் ஒருவனுக்கு இருமையினும் இன்பத்தை பயக்கும் என்கிறார். பிறர்க்கு கருத்தாலும் பண்பாலும் துன்பம் செய்யாத சொல்லே இன்சொல்லாகும். இன்சொல் துன்பத்தை போக்கும் இயல்புடையது. ஆறுதலாக அன்போடு சொல்லும் இனிய சொற்கள் எவ்வளவு பெரிய துன்பத்தையும் குறைக்க வல்லன. அவை துன்பத்தை எந்த அளவு குறைக்கின்றனவோ அந்த அளவு இன்பத்தை பெருக்க வல்லன. ஆகவே துன்பத்தினின்று நீங்கிய புன்மையிலிருந்து விலகிய இன்சொற்களையே எப்போதும் பேச வேண்டும். அவை உயிரோடு இருக்கும். இம்மை நிலையில் மட்டும் இன்பம் தருவன அல்ல. இம்மை நிலையில் மட்டும் இன்பம் தருவன அல்ல, இறந்தபின் பேசப்படுகின்ற மறுமை நிலைமையிலும் இன்பம் தருவன. இன்சொல் எப்போதும் இன்பம் தரும். இதற்கு இன்னொரு குறளும் உதாரணம். தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். அவருக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழ் அல்லது நன்மை அல்லது தீமையிலிருந்து அவருடைய வாழ்க்கை எப்படி என்று அப்போது பேசுவார்கள். அவர் இறந்தவுடன் தான் பேசக்கூடிய அதைத்தான் தெய்வப்புலவர் இன்சொல்லாகவும் கூறுகிறார். அவர் குறளில் இருந்து எல்லாவற்றையுமே தெரிந்து கொள்ளலாம். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு திருக்குறள் தான் சரியான காரணம்ங்க. மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது திருக்குறள். மனிதன் எப்படியும் வாழலாம் என்பது வாழ்க்கை எப்படினாலும் வாழலாம். ஆனால் உண்மை உள்ள அன்போடும் அறத்தோடும், அதாவது ஒருவனுக்கு பசியை போக்கக்கூடிய ஈதல் செய்தும் வாழ்ந்தால் நிச்சயமாக அவன் வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேற்றம் நடைபெறும். அந்த குடும்பமே நல்லா இருக்குங்க. உதாரணத்திற்கு நம்ம மதுரையில் உள்ள நியூ காலேஜ் ஹவுஸ் மணிமொழி ஐயா, வணக்கத்திற்கு ஐயா மணிமொழியினால் அவர்களுடைய குடும்பத்தை பாருங்கள். நான் இப்போ ஒரு வாரத்திற்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பொதுக்கூட்டத்திற்கு சென்றிருந்தேன். அப்போது இரு உள்ளங்கள் சிலப்பதிகாரத்தை சொன்னதற்காக அவர் குடும்பமே, அவங்க அம்மா, அதாவது இப்போ கார்த்திகேயன் மணிமொழி ஐயா இருக்கார்ல, அவருடைய அம்மா, மருமகள், மகன் 3 பேரும் சேர்ந்து அந்த 10,000 ரூபாய் பொன்மொழியை கொடுக்குறாங்க. அப்போ இப்போவும் மணிமொழியனார் என்ன நினைச்சாரோ அதை அப்படியே அவங்க செய்து வருவதால் அவங்க குடும்பம் இன்று வரை நன்றாக இருக்கிறதுங்க. கடைசி வரை இப்போ மணிமொழியனார் இறைபக்தி இறையே ஆகிவிட்டார். இறைவன் மோட்சம் ஆகிவிட்டார். அதில் ஒன்றும் மறுக்க முடியாத உண்மைங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆரம்பத்திலிருந்து மதுரை மாநகரம் என்றாலே முதலில் நினைவுக்கு வருவது நியூ காலேஜ் ஹவுஸ் தான். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு மனிதர். அது எம்ஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டு இதில் திருக்குறளை படிக்க ஆரம்பிச்சிருக்கார். நான் பொருளாதாரம் படிச்சுட்டு தான், எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு தான் திருக்குறளை படிக்க ஆரம்பித்தேன் ஓய்வு பெற்ற பின். அவர் அப்போவே திருக்குறளை ஆரம்பிச்சிருக்கிறார். அதனால தான் அதன்படியே வாழ்கிறார். தன்னுடைய வாழ்நாளை அவர் வழியிலேயே கடக்கிறார். அப்படி இருக்க வேண்டுமுங்க. மனிதன் என்பது மனிதனாக இருக்க வேண்டுமுங்க. தெய்வப்புலவர் வழியிலே மனிதனாக இருக்க வேண்டும். எப்படினாலும் மனிதன் வாழலாம். திருடறவன் இருக்கான்,
வேறு தவறுகள் செய்கிறவன் இருக்கான், என்னென்னமோ செய்கிறான். அந்த தவறுகளை எல்லாமே அவர் சுட்டி காட்டுகிறார். அதனால் அதன்படி நாம் வாழ வேண்டும், நல்லவனாகவே வாழ வேண்டும். அன்போடும் அறத்தோடும் பண்போடும் நாம் வாழ வேண்டும். இன்சொல்லோடும், இவ்வளவு மெயின் இன்சொல் தான். ஏன் கடுமையான சொற்களை பேச வேண்டும்? ஆனால் அதில் பேசினால என்ன லாபம்? இப்போ என்ன நினச்சிக்கிறது, அவனை திட்டோம்ப்பா, நம்ம தான் ஒரு பெரிய மனிதன் அப்படின்னு நினச்சிக்கிறது. அது கிடையாதுங்க. அவன் இப்போ அமைதியாக போயிட்டான்னா அவன் கோழைன்னு நினச்சிக்கிறது. அப்படி கிடையாது. அதாவது வாழ்க்கையில் நம்ம எப்படி நடக்கணுமோ அன்போடும் பண்போடும் பணிவோடும் இன்சொல் பேசியும் வாழ்ந்தால் அவன் வாழ்க்கை மலர்கிறது. அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.